இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 அனைவரும் அரசு வேலை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக குரூப் 4 வந்து ஜனவரியில் இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே எக்ஸாம் ஜூன் அல்லது ஜூலையில் வரப்போகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் 10,000 போஸ்டிங் மேலே தான் வரும். குரூப் 4 பற்றி புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தமிழ் வந்து 100 கொஷின், இங்கிலீஷ் தமிழ் 100 கொஷின், மற்ற ஜிகேல 100 கொஷின். இங்கிலீஷ் கிடையாது. தமிழில் 100 கொஷினுக்கு 95+ போட்டால் தான், 95க்கு மேலே போட்டால் தான் நம்ம ஈஸியாக ஜாப் வாங்க முடியும். தமிழில் ரொம்ப முக்கியமானது 6th to 12th தமிழ் புக்கை அட்டை டு அட்டை படிக்கணும். இப்போ ஒரு 6th புக்கு பார்த்தீங்கன்னா 6th நீங்கள் 12th வரைக்கும் இப்போ புதுசாக படிக்கிறவங்க இல்லைனா வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது ஆகும். அதனால் நான் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். 6th நோட்ஸு பிடிஎஃபாக நான் எழுதி ஸ்பைரல் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 6th இயல் 1 இயல் 2 9 இயல் 6th நோட்ஸு. அதே மாதிரி 7th நோட்ஸு. 7th நோட்ஸ் 7th இதே மாதிரி 3 இயல் 3 டேர்ம். அதே மாதிரி 8th நோட்ஸு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் ஃபுல்லாகவே எழுதிட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா, நிறைய பேருக்கு எப்படி நோட்ஸ் இருக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்காக உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது அப்படியே பர்ஃபெக்டாக பிடிஎஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுத்தது ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி 10th 3 டேர்ம் இருக்கும். அதே மாதிரி 11th பார்த்தீங்கன்னா 11th அதே மாதிரி 3 டேர்ம் ஃபுல் புக். இது ஃபுல் புக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி 12th ஒன்றும் ஸ்பைரல் போடல, ஆனால் ஸ்பைரல் போட்டுனது. இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி புக் நோட்ஸ்லாம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்க வெளியே போயிட்டு படிக்க முடியாது. அதே மாதிரி காலையில் வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அவங்க ரொம்ப அதிகமாக படிக்க முடியாது. ஏன்னா நோட்ஸ் எடுத்து வீட்டில் உட்காந்து படிக்கணுன்னா எப்படியும் ஒரு 10 மணி நேரமாவது உட்காந்து படித்தா தான் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியும். அதனால் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக படிக்கிறவங்க, புதுசாக படிக்கிறவங்க இந்த நோட்ஸை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த 3 மாதத்துலேயே நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் இல்லைனா பழைய கொஷின் பேப்பரு, எந்த டெஸ்ட் பேட்ச், யாருடைய டெஸ்ட் பேட்சும் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணாலும் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வாங்கிங்க. நம்ம இதே மாதிரி ஜிகேக்கும் நோட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.